பார்வோன் கடைசியா போங்கன்னு சொல்லி அனுப்பும்போது இஸ்ரவேலர்கள் மட்டுமா போயிருப்பாங்க? அவங்களோடு கூட இருந்த மற்ற ஜாதி ஜனங்களும் கேனேசியர்களும் போயிருப்பாங்க. அததான் இந்த வசனம் சொல்லுது. யாத்ராகமம் 12:38, அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்களும் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வசனத்தின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட மற்ற ஜாதி ஜனங்களும் அடிமைகளா எகிப்துல இருந்தாங்க. பிறகு விடுவிக்கப்பட்டு அனுப்பப்பட்டாங்க என்பது இந்த இடத்துல உறுதியாகுது. இந்த கேனேசியர்கள் வம்சத்துல வந்த ஒரு புறஜாதியானவன் தான் இந்த எப்புனே. அவனுடைய மகன் தான் இந்த கேலேப். கேலேப் ஒரு யூதனும் கிடையாது, இஸ்ரவேலனும் கிடையாது. ஆனா அவன் இப்போ இஸ்ரவேலனா மாறி இருக்கிறான். யூத கோத்திரத்துக்குள்ள சேர்க்கப்பட்டிருக்கிறான். யூத கோத்திரத்துல கேலேப் ஒரு மிக முக்கிய ஒரு பிரபுவாகவும் இருந்திருக்கிறான். கானான் தேசத்துக்குள்ள போனவங்கள இவரும் ஒருத்தர். இந்த காரியத்தின் மூலமா நம்மள தேவன் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா உள்ள அனுமதிச்சு இருக்கு.